ஹாய் ஹலோ ஜெயதேவ் யூடியூப் சேனல். நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் மரியாதை ராமன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அதே ஊரில் வளவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் மளிகை கடை வச்சு வணிகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். வளவன் பணம் வேணும் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர். லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுருந்தார். அவர் யாருக்குமே எந்த பொருளையும் கடனாக கொடுக்க மாட்டார், யாருக்குமே எந்த உதவவும் மாட்டார். அதே மாதிரி அரசுக்கு முறையாக எந்த ஒரு வரியையும் செலுத்தாமல் இருந்தார். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைராமன் அந்த ஊரோட புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மரியாதைராமனும் வளவன் அப்படிங்கிறவங்களும் சின்ன வயசுலேருந்தே நெருங்கிய நண்பர்கள். அதனால் வளவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஊர் முழுசாக போய் நீதிபதி எனது நண்பன் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யார் வரி செலுத்தலை அப்படிங்கிற முறையாக வரி யார் செலுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் நீதிபதிக்கிட்ட போயிடுச்சு. நீதிபதி யார் யார் பேர் இருக்கோ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி அவங்க ஆட்கள்கிட்ட சொன்னாங்க. நீதிபதி ஆட்கள் போய் வளவனை அழைச்சிட்டு வந்தாங்க. நீதிபதி என்ன நண்பன் தானே, எனக்கு எப்படி தண்டனை கொடுப்பான், அவன் எனக்கு தரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக வளவன் போய் சென்றான். வளவன் நான் நண்பன் என்பதனால மரியாதைக்கு எப்படி தீர்வு வழங்குவார், என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை வளவன் அவர் நண்பருங்கிறதுனால சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருவாங்களோ, இல்லையா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் மரியாதைராமன் என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா, அவங்க நம்ம நண்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு முறையான தண்டனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பொருட்கள், கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அரசாங்கத்தோட கருவூலகத்தில் சேர்த்திட சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வளவனுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டாங்க. எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம நடுநிலைமையாக இருந்த மரியாதைராமனை மக்கள் எல்லாருமே பாராட்டி பேசினாங்க. ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி போய் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். யார் தப்பு பண்ணாலுமே, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கட்டுமே பரவாயில்ல, யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சோம்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும், அவங்க தண்டனை கொடுக்கணும். நம்ம அவங்க நீங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படின்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம செஞ்ச சரிதான், அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம எதுவுமே நம்மளை சொல்லலை, அப்போ நம்ம செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை அவங்க மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் யாராக இருந்தாலும் என்ன சின்ன தப்பாக செஞ்சாலும் நம்ம அதை சொல்லி காட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தோம்னா மட்டும்தான் அவங்க அடுத்த டைம் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. This video is sponsored by Buy Moto eShopping. Thank you.